உங்கள் அம்பிட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன். இப்போல்லாம் ஒரு கல்யாண வீட்டுக்கு விருந்துக்கு போகிறோம்ல, சாப்பிட்ட உடனேவே அவங்க அந்த காலத்தில் வெத்தலை வாக்கு சுண்ணாம்பு வச்சுருப்பாங்க, இந்த கும்பகோணம் வறுவல் சீவல் வச்சுருப்பாங்க, ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அது ஒரு கைப்பிடி அள்ளி தின்னுக்கிட்டு அது ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் அங்கே ஒரு வய நின்றுக்கிட்டு குல்கந்து போட்ட பீடா அப்படிங்கிறான். குல்கந்துன்னா அது எப்படி சொல்கிறது, ஜாம் மாதிரி இருக்கும். நீங்கள்லாம் அந்த ரொட்டிக்கு தடவுவீங்கள்ல, அந்த ஜாம் மாதிரி இருக்கும். எதை வச்சு செய்கிறது? அது பழமோ காயோ கிடையாது, பூவை வச்சு, இந்த பன்னீர் ரோஜா பூவை வச்சு. அப்போல்லாம் வீணடிக்க மாட்டோம். அப்படி ரோஜா பூவெல்லாம் மாலை இலையெல்லாம் வந்துச்சுன்னா வீட்டுக்கு அது அப்படியே உதுத்து வச்சுருப்போம். முரத்தில் போட்டு லேசாக காயவும் அதில் சில பொருள்களெல்லாம் சேர்த்து அப்படியே அல்வா பதத்தில் வச்சுருப்போம். வெத்தலை வாக்கோடு சாப்பிடுவோம். அதைத்தான் இன்றைக்கி உங்களுக்கு எப்படி செய்கிறதுங்கன்னு செஞ்சு காட்ட போகிறேன். பன்னீர் ரோஜா ஒரு 50 எடுத்துக்கலாம். குங்குமப்பூ, தேன், சீனா கல்கண்டு, கசகசா, வெள்ளரி விதை. எதில் செய்கிறது அப்படின்னு கேட்டேன். ரோஜா பூவில் செய்கிறது. ஓ அதுவா, அது எங்கள் ஊர்லேயே இருக்கே. என்ன சொன்ன, குல்கந்தா எங்கள் ஊரில் கூட செய்வாங்க அப்படின்ட்டு நான் அவங்க வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த பிறகு பார்த்தேன் நல்ல பன்னீர் ரோஜா கிடச்சிச்சு. அதை வச்சு உங்களுக்கு நான் குல்கந்து இப்போ செஞ்சு காட்டிடுறேன். இது கடையில் வாங்கணுங்கிறது இல்லை, நம்ம வீட்டிலையே செஞ்சு கண்ணாடி புட்டியில் போட்டு வச்சு வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் சாப்பிட்லாம். மலமிளக்கின்னு சொல்லுவாங்க. வயிறு சுத்தமாயிரும், உடம்புக்கு குளிர்ச்சி, கண்ணுக்கு குளிர்ச்சி. இந்த ரோஜா பூவே ரொம்ப குளிர்ச்சி. இந்த ரோஜா பூவை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது, எத்தனை சினிமா பாட்டு அப்போல்லாம் வந்துச்சு. என்ன இது நல்லா கழுவி தொடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்போ கூட அதில் பனி மாதிரி தண்ணி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த எதழெல்லாம் பிச்சிடணும் நாம். அப்போ நம்ம பாட்டு பாடிடலாம்ல. ரோஜா மலரே ராஜகுமாரி, ஆசை கிளியே அழகிய ராணி, அருகில் வரலாமா, வருவதும் முறைதானா, வருவதும் முறைதானா. இன்னொரு பாட்டு, ரோஜா 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 ரோஜா. எங்கள் காலத்து பாட்டு ஒன்று பாட வேண்டாமா? அன்பில் மலர்ந்த நல் ரோஜா, கண்வளராயன் ராஜா, வாழ்விலே ஒளி வீசவே வந்தவனே கண்வளராயா. இப்போ அந்த நல்லா கழுவி துணியில் தொடச்சி அந்த ரோஜா பூவை எடுத்து பிச்சு வச்சுருக்கிறேன். அக்கு வேற ஆணி வேறையாக எதழாக பிச்சு வச்சுருக்கேன். இதை இன்னும் கொஞ்சம் நல்ல துணியை போட்டு இன்னும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு இந்த கல்கண்டை பொடி பண்ணிக்கணும், கசகசாவை பொடி பண்ணிக்கணும், அந்த வெள்ளரி விதையும் பொடி பண்ணிக்கணும், அதில் குங்குமப்பூவையும் போட்டு நல்லா மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கிடுங்க. இதை முடிஞ்சால் உரலில் போட்டு இடிக்கலாம். இல்லை கொஞ்சமாக நீங்கள் இந்த மிக்சியில் லேசாக ஓட்டிட்டீங்கன்னா கூட அந்த குல்கந்தை செஞ்சிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து வச்சுட்டிங்கன்னா அந்த சர்க்கரைக்கும் இந்த கல்கண்டோட சர்க்கரைக்கும் இந்த பொடிக்கும் இந்த தேனுக்கும் நல்லா இளகிக்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அதை ஒரு 4 நாளைக்கு வெயிலில் வைக்கணும். எப்படி வைக்கணும்னா, இது ஒரு கண்ணாடி ஜாடியில் தானே வைக்கிறோம். அந்த கண்ணாடி ஜாடிக்கு மேலே ஒரு துணியை கட்டிவிட்டு வெயிலில் காலையில் கொண்டு போய் வச்சுட்டு சாயங்காலம் எடுத்துகிட்டு வந்துடணும். தூசி படாமல் மேலே துணியை கட்டிட்டிங்கன்னாக்கா வீட்டிலேயே குல்கந்து பண்ணிடலாம். கடையில் வெத்தலை வாங்கினோமா, குல்கந்தை வச்சோமா, இப்படி பார்க்க வச்சோமா, பார்க்க கூட வேண்டாம். வெறும் குல்கந்தை வச்சு அழகாக மடித்தோமா சாப்பிட்டோமான்னு அப்புறம் வெத்தலை போட்ட 10 நிப்பொண்ணு சுற்றுது முன்னாலேன்னு பாடிக்கலாம். இப்போ இதை நல்லா இடிச்சிட்டு வந்துடலாம்.
இப்போ குல்கந்து செய்யறதுக்கு அந்த சீனா கல்கண்டு பெருசு பெருசாக இருந்ததில்ல, அதை இடித்தாச்சு, உரலில் போட்டு அதை இடித்தாச்சு. நீங்கள் மிக்சியிலலாம் அப்படியே போட்டு அடிக்காதீங்க, உரலில் இடித்து அப்புறமா மிக்சியில் தூளாக்கிக்கோங்க. இது கசகசா, இது வெள்ளரி விதை பொடி, எல்லாம் தனித்தனியாக வச்சுருக்கிறேன். இது இந்த ரோஜா பூவையும் அதே கல் உரலில் போட்டு 4 இடி இடித்தாலே இப்படி ஆகிடும். ஏன்னா அதில் உள்ள சாறு இருக்குமில்ல, அதனால். எங்கள் வீட்டில் உரல் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா கைப்பிடியாக உங்கள் மிக்சியில் போட்டு, அது என்ன சொல்லுவாங்க, வேகமாக சுற்றிடாதீங்க, பல்ஸு அப்படிங்கிறாங்கல்ல, இந்த பல்ஸில் போட்டிங்கன்னா ட்ருன்னு சுத்தம் இல்லை, அதோட போதும். இது பாருங்கள், இப்படி எடுத்து வச்சுருக்கோமா. இப்போ குல்கந்துக்கு எப்படி கலக்கணும்னு பார்ப்போம். முதல்ல கொஞ்சமாக தேன் ஊற்றிக்கணும். எல்லாத்தையும் ஒரே அடியாக விடக்கூடாது. கொஞ்சம் தேன், கொஞ்சம் இந்த கல்கண்டு பொடி, கொஞ்சமாக குங்குமப்பூ, இது கொஞ்சம் வெள்ளரி விதை பொடி, கொஞ்சம் கசகசா பொடி, கொஞ்சம் இதை போட்டு இது லேசாக இழகுது பாருங்கள். இப்போ இந்த ரோஜா பூவை அப்படியே அதில் போட்டுடணும். எல்லாத்தையும் போட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கணும். இது அப்புறம் நம்ம வெயிலில் வைக்கும்போது நல்ல பாகு பதத்தில் வந்துடும். இப்போ நம்ம என்ன செய்யணும், திருப்பி கொஞ்சம் தேனை ஊற்றணும். அப்புறமா கல்கண்டு பொடியை போடணும். இது எல்லாத்துக்குமே நீங்கள் கண்ணாடி சீசா தான் பயன்படுத்தணும். பிளாஸ்டிக்கு இப்போ என்னமோ வருதுங்கிறாங்களே, அதெல்லாம் போடக்கூடாது. கண்ணாடி பாத்திரம்தான். அந்த காலத்தில் பீங்காஞ்சாடின்னு வரும், கண்ணாடி பாத்திரம், அதெல்லாம் தான் பயன்படுத்துவாங்க. இப்போ மண் பாத்திரத்துக்கு எல்லோரும் திரும்பி வந்திருக்கீங்கல்ல, அதுபோல் இதுக்கும் வாங்களேன். இந்த ரோஜாவிலேயே ஈரம் இருக்கும், அதனால எல்லாத்தையும் நல்லா கலந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் உடம்புல ஏதாச்சும் குறைபாடு இருந்தால் அவங்களுக்கு இந்த குல்கந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு குறைபாடும்பாங்க, அது என்னன்னு விவரித்து சொல்ல மாட்டாங்க. அப்போல்லாம் ஏதாச்சும் குறைபாடு இருந்தாக்க இது கொடுக்கலாம் அப்படிம்பாங்க. ஆரோக்கியத்துக்கு நல்லது. என்ன சொல்லுவீங்க ஆரோக்கியத்துக்குன்னா, இப்போ ஆவுன்னா முணுக்குன்னா தும்மிடுறீங்கல்ல, அப்படிலாம் இல்லை, உடம்புல நல்லா தெம்பு வரும். இப்போ இந்த இருக்கிற தேனெல்லாம் ஊற்றிட்டு நம்ம எவ்வளோ எடுத்து வச்சோமோ அதை அப்படியே ஊற்றிட்டு அதுலேயே அந்த சர்க்கரை பொடியும் போட்டு இன்னும் ஒரு ஈடுக்கு இருக்குது, இன்னும் கொஞ்சம் குங்குமப்பூவை போட்டு வெள்ளரி விதை பொடி, கசகசா பொடி, இது எல்லாமே உடம்புக்கு குளிர்ச்சி பாருங்கள். இது எல்லாம் உடம்புக்கு எதெல்லாம் நல்லது பண்ணுமோ அதெல்லாம் சேர்த்து வச்சுருக்குறாங்க. அதில் ரோஜா, பன்னீர் ரோஜா, இது அப்படியே கூழா துவையல் மாதிரி அரைச்சிடக்கூடாது. அது வாயில் அந்த எதழ் ஆப்படணும், அதுதான் நல்லாயிருக்கும். அதுவும் கண்ணாடி சீசாவில் அதை வச்சு அப்படியே பார்க்குற போது பாகு முத்தி எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா. முதல்ல என்ன செய்யுங்க, நிறையெல்லாம் வாங்கிடாதீங்க. முதல்ல கொஞ்சமாக வாங்கி உங்கள் வீட்டு மிக்ஸி தான் இருக்குல்ல, அதில் போட்டு செஞ்சு பாருங்க. வெயில் இருக்கிற அன்றைக்கி செய்யுங்க. உடனே அடுத்த கேள்வி கேட்பீங்களே, நாங்கள்லாம் மைக்ரோவேவில் வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. மைக்ரோவேவில் வச்சா சூரிய வெளிச்சம் மாதிரி ஆகாதில்ல.
அப்போ இதை குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க எப்படி செய்வாங்கன்னு ஒரு கேள்வி வரும். எங்கேயா இருந்தாலும் சூரிய வெளிச்சம்தான். சூடு வேணுங்கிறதுக்காக அடுப்பில் வச்சிட முடியுமா? எந்த ஒரு பொருளையும் வீணாக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஒட்ட வழித்து போட்டுறணும். அதுதான் எங்கள் காலத்து மக்கள் செஞ்சது. இப்போ நீங்கள் பாதி செஞ்சுட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே வச்சிடுறீங்க. கேட்டால் ஐயா கடைசி வரைக்கும் எடுப்பீங்களா அப்படின்னு. எடுக்கணும். ஒரு அரிசி களையும் போது ஒரு அரிசி கீழே விழுந்தால் கூட லட்சுமி போயிடுவாம்பாங்க எங்கள் பாட்டி. அந்த லட்சுமிக்கு தான் நாங்கள்லாம் பயந்தோம். இப்போ நம்ம இது ஒன்றொன்னா போட்டு கலந்ததில் லேசாக ஈரப்பதம் வந்திருக்குல்ல, இன்னும் நல்லா இளகிக்கும். அப்படி இளகும்போது தான் கொண்டு போய் வெயிலில் வைக்கணும். ஆனால் இது செய்யவும் ஆசையாக இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கணுமேன்னுட்டு. எனக்கே இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த குல்கந்து இது எல்லாமே கண்ணாடி பாத்திரத்தில் செஞ்சு, பீங்காம்பாத்திரத்தில் செஞ்சு, எவர் சில்வர் பாத்திரத்துலலாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் 10 தரம் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆச்சா? இது இருக்கட்டும், அப்புறம் ஒட்டை வழித்து போட்டுருவேன். இதையும் தூக்கி போட்டுற மாட்டேன். இப்போ ஒரு நல்ல வெத்தலையை நல்லா கழுவிட்டு இதை இப்படி மடிச்சுட்டு இதை பெரிய வெத்தலையாக இருக்கணும். பெரிய வெத்தலையாக இருந்துச்சுன்னா இப்படி ஒரு தொப்பி மாதிரி பண்ணிட்டோமா, இதுக்குள்ளே இந்த குல்கந்தை எடுத்து அதுக்குள்ளே அப்படி வச்சு ஒரு லவங்கத்தை எடுத்து குத்திட்டோமா. குத்திட்டோம்ல. இதை பாரு. ஆஹா, இதே பெரிய வெத்தலையாக இருந்தால் இம்புட்டில் வச்சுருப்பேன். வெத்தலை நல்லா கழுவி கொண்டாந்துருக்குறா எங்கள் முத்து பேச்சு. இதோ இப்போ செஞ்சுருவோம். அது பாருங்கள், இது ஒன்றும் பெரிய வித்தையே கிடையாதுதா. 2ஆ மடிச்சுக்கோ, ஒரு தொப்பி போடணும்னு நினச்சிக்கோ, அதுக்குள்ளே அந்த வாலை சொருகி விட்டுடுங்க. அப்புறம் இம்புட்டூண்டு இப்படி போட்டு விரலால் தான் வச்சு அமுக்கி ஒரு கிராம்பை எடுத்து இம்புட்டூண்டு வெத்தலையில் எனக்கு இப்படி தான் வருது. செய்வோம். இது கையில் கொஞ்சம் பிசுன்னு ஒட்டும். இம்புட்டோண்டு குல்கந்தை எடுத்து இதுக்குள்ளே வச்சு அழகாக உள்ளே வச்சுட்டு இதுக்கும் ஒரு கிராம்பை குத்திவிட்டோம்னா யாருக்கு வேணுமா எடுத்துக்கிடுங்கப்பா. இதெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லைன்னு மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் இப்படி செஞ்சு சாப்பிட்றது ஒரு பெரிய சுகம். ஆக இன்றைக்கி உடம்பு ஆரோக்கியத்துக்கு நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சி. பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா குடல் சுத்தமாயிரும். இல்லை பள்ளிக்கூடம் போகிற போது நான் 2 நாளாக போவே இல்லை அப்போத்தான்னாக்கா கஷ்டம். அன்னன்னைக்கு போயிடணும். குடல் சுத்தமாகணுன்னா இந்த குல்கந்து செய்யுங்க, பிள்ளைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. தலைமுடி நல்லா வளரும்னு கூட சொல்லுவாங்க இது சாப்பிட்டா. அதுக்கெல்லாம் தான் எண்ணெய் இருக்குல்ல, இதையே என்ன வேணால் செய்யலாம். ஆனால் உடம்புக்கு குளிர்ச்சி, அதுதான் நமக்கு புரியுது.